சொல்றாங்க அஜய் கிட்ட, அஞ்சலிய கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கோ, நான் அண்ணனை சமாளிச்சுக்கிறேன். வேற வழி இல்ல. அர்ஜுன் பிரியா கிட்ட கேக்குறாங்க, இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அஜய்? பாத்ரூம்ல இருக்காருன்னு. ரெடி ஆயிட்டானா இல்லையா? ரெடி ஆயிட்டாரு, நான் கூட்டிட்டு வரேன்னு. கூட்டிட்டு வா பிரியா, அப்பா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, வெளியே வா. அண்ணன் போயிட்டாரா? போயிட்டாரு. என்ன ஆச்சு அஜய்? மயக்கமா வருது, தலையெல்லாம் சுத்துது, நான் சாக போறேனா? நான் உன் கூட வாழணும், எப்படியாவது காப்பாத்து அஜய். அஞ்சலி பயப்படாத, ஒன்னும் ஆகாது, வேற வழி இல்ல, அஞ்சலியை கூட்டிட்டு கிளம்பு. இப்ப அவ உயிரை விட எதுவும் முக்கியம் இல்ல. ஷூ சொல்றாரு, என்னடா நீ மாத்திரம் வர, அஜய் எங்க? கூட்டிட்டு வரேன்னு சொன்னாப்பா சொல்றாரு. முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சுன்னு சொல்றாங்க. அப்ப கூட்டிட்டு வரேன்னு போனவ இன்னும் வரல, நீ அவ கூட்டிட்டு வருவான்னு சொல்ற. முகத்துல கச்சீஃப கட்டிக்கிட்டு தலையில கேப்ப போட்டுக்கிட்டு அஞ்சலிய கூட்டிக்கிட்டு போறாரு. பிரியா கூட வர்றாங்க. வீட்டுல இருந்து இறங்குறப்ப சாரு பாத்துறாங்க பிரியாவ. எங்க போற? ஃப்ரெண்டு கிட்ட பேக் கொடுக்க போறேன்க்கா. ரெடி ஆயிட்டானா? அக்கா 10 நிமிஷத்துல வர்றேன்னு சொல்லிருக்காக்கா. தான்க்கா பாத்துட்டு வரேன். சரி வா பிரியா. மாமா ஏதாவது பேசினாரா? பேசலக்கா. இப்ப எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? பிரச்சனையெல்லாம் அர்ஜுன் கிட்ட சொல்லிருக்காரு விக்ரம். இரு நான் வர்றேன். என்னடி பிரியா பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்ப இந்த பேக் குடுக்கறதுதான் உன்னோட பிரச்சனையா? நான் அப்புறம் கேக்குறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குக்கா. போ பிரியா. என் மேலேயே வந்து மோதுரியா அப்படின்னு கண்ணன் கேக்குறாரு. இவங்க பிரியா பொண்ணு விடா மாப்பிள்ளை விடா கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன சாப்பிடுற? அல்வாடா செமையா பண்ணிருக்காங்க, நான் தான் டேஸ்ட் பண்ணேன், சாப்பிடுறியா சொல்றாங்க. பிரியா கம்பல் பண்ணி ஊட்டி விடுறாரு. எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. பிரியா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பாட்டி உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் கொடு. உன்ன இந்த ருக்குக்கு வேலையே இல்ல. பாரு பிரியா, நான் போய் பாக்குறேன். பல்லவியோட ஃப்ரெண்டு பாக்குறாங்க, அஜய் மாதிரியே இருக்கே போறது. பண்ணிக்கிட்டே போறாங்க. அஞ்சலிய பிரியா கார்ல ஏத்தி விடுறாங்க. அஜய் டிரைவ் பண்றதுக்கு டிரைவர் சீட்ல போய் உட்கார்றாரு. பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரியில காமிச்சிருந்தேன் அஞ்சலிய. பிரியா நான் இங்க இருந்து போயிட்டேன்னா கல்யாணம் நின்னு போயிரும், வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன தப்பா பேசுவாங்க பிரியா. அத பத்தி யோசிக்கிறதுக்கு இப்ப டைம் இல்ல. இங்க பாருன, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, இவளை காப்பாத்துறதுதான் விஷயம். அது பாக்குறதுக்கு முன்னாடி வண்டியை எடுத்துட்டு போனேன். வண்டி எடுக்கிறப்ப பல்லவியோட ஃப்ரெண்டு பாத்துறாங்க அஜய. பிரியாவோட சேலையும் பார்வதியோட சேலையும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால இவங்க ஃப்ரெண்டு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அஞ்சலிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு அஜய் வண்டியை ஓட்டிட்டு போறாரு. கார்ல மயங்கி விழுந்துட்டாங்க. அஜய் அழுகுறாரு. பிரியா யாருக்கும் தெரியாம கல்யாண மேடையில நிக்கிறாங்க. கேக்குறாரு பிரியா கிட்ட, என்ன பண்றான் அஜய்? முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுதுல்ல, என்ன ஆச்சு அஜய்? எங்க அவன்? ஒன்னும் சொல்லாம நின்னுகிட்டு இருக்காங்க. கிட்ட ஃப்ரெண்டு சொல்றாங்க, அஜய் ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டான். கிட்ட பிரியா சொல்றாங்க, அஜய காணோன்னு. கேக்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, என்னடி சொல்ற? விளாடுறதுக்கு நேரம் இல்ல, ஒழுங்கா உண்மைய சொல்லிரு. அஜய் ஓடிட்டாண்டி, உண்மையாதான் சொல்றேன். நீ என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க பல்லவி கிட்ட. அஜய் மண்டபத்துல இருந்து ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டானாமா. மார்கதரிசி கிட்ட லட்சுமி சொல்றாங்க, அஜய் ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டானா. வளர்ற லட்சுமி, விஸ்வநாத பையன் அப்படி பண்ண மாட்டான். அதாங்க இந்த பொண்ணுதான் பார்த்ததா சொல்றா. மார்கதரிசி விச்சு கிட்ட கேக்குறாங்க, மாப்பிள்ள எங்கடா? வேண்டா இல்லடா, வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டதா சொன்னாங்க. பேசுற, என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்டா. ஜூன், அஜய் எங்க? அப்பா 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிருவான்ப்பா. ஓடி போயிட்டதா சொல்றாங்க. பிரியா கிட்ட கேக்குறாங்க விச்சு, அஜய் எங்கன்னு. தெரியாதுப்பா. என்னடி பதில் இது? அண்ணன் ரூமுக்கு போறேன்ப்பா, ரெடி ஆயிட்டு வர்றேன்னு சொன்னா, நான் வெளியே நின்னுகிட்டு இருந்தேன். ரெடி ஆயிட்டு வர்றேன்னு சொன்னா ரொம்ப நேரம் ஆச்சுப்பா, அண்ணனை காணோம்ப்பா. இப்படி சொல்றாங்க. வெயிட் பண்ணுங்க மாமா, அஜய் அப்படி செய்ய மாட்டான், எங்கேயாவது இருப்பான், நான் பாத்துட்டு வரேன், வா அர்ஜுன் சொல்றாங்க. அண்ணே என்னோட பொண்ணோட வாழ்க்கை ரூமையும் அர்ஜுன் செக் பண்ணி பாக்குறாரு. பத்திரிக்கை அஜய் அஞ்சலிய தூக்கிட்டு வர்றாரு. அர்ஜுன் கால் பண்ணி பாக்குறாரு, அஜய் எடுக்கல. இன்று மலேசியாவின் நாணயம் ரிங்கெட். நாளை சந்திப்போம்.